ஓகே. இப்போ காலேஜுக்கு அம்மாவார் காலேஜுன்னு மாறுச்சுன்னா அப்புறம் நம்ம பிள்ளைங்க கூட படிக்க முடியாது. இந்த வட்டம் எதிர்ப்பு தெரிவிக்கணும் நல்லா இருக்காது. இந்த தகவல் வந்துச்சா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துச்சா தகவல்? இப்போ தான் நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு இதே தெரியும். இதே நேரம் தான் ஏன்னா புறநகரில் பூரா நிறையாவது தெரியல தகவல். தெரியாமல் ஒவ்வொரு ஊராக போய் கொடுத்துருக்கோம். எல்லாரும் வர்றாங்க. இல்லை எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. ஆமாம், எவ்வளவு ஏற்பாடு பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணி வந்துடும். நிறையா வர மாதிரி கலெக்டர் ஆஃபீஸு தம்பிச்சு போகணும். அவன் கலெக்டர் ஆஃபீஸை தம்பிக்க வச்சுட்டோம்னா அடுத்து அவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம இல்லாமல் செய்ய முடியாது. அந்த மாதிரி அதுக்காக தான் அவன் காலேஜ் வாசலில் போனால் காலேஜுக்கு அது இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி அதான் நம்மளை டிசை திருப்பியான். டைரெக்டாக கலெக்டரோட இதுக்கே போயிட்டோம்னா இது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் கவர்மெண்ட்டோட எய்டரு, கவர்மெண்ட் வருமானம் தான் வருது. ஸோ அதனால் அரசாங்கத்துக்கு இந்த காலேஜுக்கு நாங்கள் எல்லாரும் பாத்தியப்பட்டது தான் அது. அவன் தனிப்பட்ட ஒரு ஆள் இருந்துக்கிட்டு எங்களை உள்ள அனுமதிக்கலைன்னும் போது 20 வருஷமாக அவன் தான் ஒரே ஆள் தலைவர் 20 வருஷமாக என் கவரால் ஆளே கிடைக்கல. ஒரே ஆளுக்கு அம்மாவார் தான் இருக்கணும், அது ஒரு ஆள் தான் இருக்கணுமா? நான் என்ன சொல்கிறேன், கவராக்கு 20 கொடு, கம்மா நீ 20 எடுத்துக்க, வெளமாவுக்கு 20 கொடு, எல்லா ஜாதிக்காரனும் தெலுங்கு பேசக்கூடியவன் அத்தனை பேருக்கு 20 கொடு, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 20 கொடு, எல்லாம் ஒன்றா வரட்டும். எல்லா தலைவர் ஒவ்வொருத்தவங்க 5 வருஷத்துக்கு ஒருத்தர் இருந்துட்டு போட்டோம். அங்கமலை பாண்டிச்சேரி சேர்மன் நமக்கு 40% தான். அவளோட மகன் மன்னர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கான். வெறி வருமா வராத இங்கே படித்த வேணும் இல்லையா? அதற்கு முட்டி அதிகமாக இருக்காங்க உள்ள. ஏன்னா உருவாக்குனது சுத்தமான கவராநாயுடு. அந்த கவராநாயுடுக்கு அழகர் சாமி நைனா அவர் 40% இடஒதுக்கீடு கௌராவுக்கு எப்பயுமே இருக்குன்னு பட்டயமே இருக்குது. அதில் அந்த எழுத்துப்பூர்வ ரெக்கார்டாகவே இருக்குது நமக்கு. ஸோ அந்த ரெக்கார்டு 40% இருக்குன்னா இந்த ஊர்லேருந்து ஒருத்தன் காலேஜில் வேலை கேட்டு போனால் கொடுக்கணும் அவன். இப்போ அவன் கொடுக்க மாட்டேங்கிறான், கம்மவாருக்கா போடுறான். அவன் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கூட்டுறவனாக இருந்தாலும் சரி, இல்லை மேலே வாத்தியார் ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, அது கொடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த 40% இடஒதுக்கீடை நம்ம பெற்றாகணும். திரும்ப அரசாங்கமும் கொடுக்க மாட்டேங்குது, நாய்க்க பயலுக்கும் கிடைக்கல. அப்போ இன்னும் எங்கே நம்ம இருக்கோம், என்ன வாழ்கிறோம், என்ன தான் நடக்குது, நம்ம பிள்ளைங்க இப்படியே போகணுமா என்னன்றதே புரியல. ஏன்னா எங்கேயுமே கிடைக்காதுன்னா நம்ம காலேஜ் இருக்கிறாங்க சேர்க்கலாம்ல. நல்ல ஒரு ஏற்பாடு கட்டாயமாக செய்ய வேண்டிய தருணம். ஆமாம், தருணம். உங்களோட ஆதரவு தான் பேராதரவு. கட்டாயம் நம்ம. ஆமாண்ணே, நானே ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க. சரிங்க. என்ன போலாமா?